வணக்கம் கைஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட், அந்த கூகுள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறைய எங்களுக்கு இருக்குது. ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறது, இப்படி நிறைய பேர் இப்போ ஒரு ஆள் டீட்டெயில்ஸ் எங்களுக்கு எடுக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி நிறைய இதுகள் இருக்கு. ரைட், அப்போ நாங்கள் இங்கே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கூகுள் ஃபார்மை வச்சு ஒரு பேப்பர், ஒரு எக்ஸாம் பேப்பர் வந்து நாங்கள் எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அது எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் ஒரு ப்ரௌசர் தேவை. அந்த ப்ரௌசர் வந்து கூடுதலாக எல்லார்டையுமே கூகுள் இருப்பேன். ஸோ நான் என்ன சொன்னால் கூகுள் ஃபார்மில் அப்போ நான் கூகுளுக்கு போய் நான் டைப் பண்ணணும்னா ஈஸியாக இருப்பேன். அப்போ கூகுளுக்கு போயிட்டு கூகுள் ஃபார்ம் மட்டும் டைப் பண்ணுங்க. கூகுள் ஃபார்ம் இந்த மாதிரி டைப் பண்ணுங்க. முதலாவது வர்றதுக்கு கிளிக் பண்ணி கொள்ளுங்க. இதில் வந்து சொல்லிக்கிறாங்க அந்த கூகுள் ஃபார்ம் வந்து என்ன மாதிரி இருப்பாருன்னு சொல்ல மாதிரி கொடுத்துருக்காங்க. சில பேர் தட்டிட்டு போகணும்னு சொன்னால் ரைட் எப்படி எப்படின்லாம் இருக்கான்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ரைட், இப்போ எங்களுக்கு தேவை. இப்போ நாங்கள் இதில் தேவைப்படாத நாங்கள் மேலே போவோம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இதில் தந்துருக்காங்க. சரியான எப்படி எப்படி போகலாம் செட் பண்ணலாம் நான் தந்துருக்காங்க. இது வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ பர்சனல் யூஸுக்கு இல்லாட்டி பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்னு சொன்னால் இப்போ என்ன மாதிரி கூகுள் ட்ரைவ் வந்து ஒரு 15 GB தருவாங்க ஒரு யூஸருக்கு, 2 GB தருவாங்க பிஸ்னஸ்ன்னு சொன்னால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதாவது என்ன ஒரு கூகுள் மீட் போட போகணும்னு சொன்னால் அதில் 100 பேர் ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பர்சனல் நார்மல் ஏதாவது கூகுள்னு சொன்னால் கூகுள் அக்கௌண்ட், இல்லை பிஸ்னஸ் அக்கௌண்ட்னா அதில் வந்து 150 பேர் ஜாயின் ஆகலாம். நம்ம இப்போ எதுக்கு இது தேவையில்லைங்களுக்கு மேலே நாங்கள் வந்தோம்னு சொன்னால் 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து செகண்ட் ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கோட் ஃபார்ம்ஸ் ரைட், இப்படி வருவேன். இதில் நாங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் அன்டைட்டில் ஃபார்ம் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா மேலே அதில் கிளிக் பண்ணி மேலே கிளிக் பண்ணி நாங்கள் டைட்டிலாக மாற்றிக்கலாம். இல்லை கீழே நாங்கள் கிளிக் பண்ணி இதுலேயும் நாங்கள் மாற்றிக்கலாம். 2 இடத்துல எங்கே மாற்றினாலும் எங்களுக்கு ஒன்று தான். அப்போ நான் கீழே மாற்றிக்கிறேன். 2 இடமே ஒன்று தான். அப்போ இந்த எக்ஸாம் பேப்பரை நான் செட் பண்ண போகிறோம். அப்போ நான் எக்ஸாம் பேப்பர் ஓஎல் கேட்ட மாதிரி ஓஎல் பேப்பர் செட் பண்ண வேண்ட மாதிரி நான் டைப் பண்ண செய்ய மேத்ஸ் எக்ஸாம் ரைட் ஸ்டடி வித் PLA குரூப் கிளிநொச்சி. சரியா, இல்லை வந்து நீங்கள் டைட்டில் ஒரு ஃபார்முக்கான டைட்டில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதில் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது நீங்கள் மோட்டிவேஷனாக நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் இப்போ எக்ஸாம் செய்கிற ஆளுக்கு ஒரு மோட்டிவேட்டாக ஏதாவது கொடுக்கணும். நீங்கள் இதில் வந்து மோட்டிவேட் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது மோட்டிவேட் நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். சரி, அதே மாதிரி உங்களுக்கு வேறு இப்போ நீங்கள் உங்களோட பேர் இப்போ நீங்கள் தயாரிக்கப்படுறது உங்களோட பேரை நீங்கள் போடணும். உங்களோட பேரை போடணும். டீச்சர்ஸ் மேடம்னா உங்களோட பேரை போட்டு இதில் ஃபோன் நம்பர்லாம் டைப் பண்ண முடியும். இப்போ நான் டைட்டிலில் கொடுக்காம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கணும். சரியா, இப்போ நான் இதில் இந்த நான் தயாரிக்கிறதால நான் என்ன செய்யணும்னா PLA 11 ஃபோன் நம்பரையும் நான் கொடுக்கலாம். ஆதாரம் ஒரு ஃபோன் நம்பரையும் நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். டீச்சர்ஸ் மேல் இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் செட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ரைட். இதில் வேறு என்ன பார்க்கணும்னா இப்போ செட்டிங்கு நாங்கள் போகும்போது செட்டிங்கு நாங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பேப்பர் எப்படி செட் பண்ண மாதிரி போது செட்டிங் நாங்கள் போவோம். செட்டிங்கில் நாங்கள் போயிட்டு பாருங்கள் மேக் திஸ் அதாவது என்னென்னு சொன்னாப்போ ஒரு குவிஸுக்கு நாங்கள் பாயிண்ட்ஸ் கொடுப்போம். சரி, இப்போ ஒரு எக்ஸாம் நாங்கள் செஞ்சோம்னா அந்த டைம்லேயே நாங்கள் பாயிண்ட்ஸ் கொடுத்தோம்னா பார்க்குறது ஈஸியாக இருக்கிற பிள்ளைகள் வந்து இப்போ 100க்கு எத்தனை மார்க்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். சரியா, அப்போ அதுக்கு நான் என்ன செய்ய பண்ணணும்னா இதுக்கு வந்து இதை வந்து நான் என்ன செய்யணும்னா ஆஃப்ல இருக்குது நான் ஒன் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உடனே எங்களுக்கு ஆன்சர் பண்ண வேண்டாமா எல்லாம் கேட்டோம். சரி, உடனே ஆன்சர் கொடுத்து பாயிண்ட்ஸ் எடுக்க வேண்டாம் எல்லாம் கேட்டு அப்போ நாங்கள் அதில் கிளிக் பண்ணி கொடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ பாயிண்ட்ஸ் வேல்யூ வந்து இது வந்து ஸ்டார்டில் ஆஃப்ல இருக்கும். நீங்கள் ஒன் பண்ணி வச்சுக்கணும். நான் ஏற்கனவே தயாரிச்சாலும் எனக்கு இது வந்திருக்கு. அப்புறம் இது போல மூட்டையை நீங்கள் இதில் எவ்வளோ மாதிரி எல்லாத்தையுமே ஒன் பண்ணி வச்சுக்கணும். ஆனால் அந்த பாயிண்ட்ஸ் வேல்யூ வந்து இப்போ 5 செட் பண்ணணும்னா 5க்கு 100 போடணும்னா அதை நான் 20 சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் ஸ்டார்ட்ல வந்து 0 இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டைப் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி மாற்றலாம். அதில் மாற்றிக்கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெஸ்பான்ஸில் அந்த கரெக்ட் இமெயில் அது எங்களுக்கு தேவையில்லை. அதை நான் ஒன் பண்ண தேவையில்லை. ரெஸ்பான்ஸ் எடிட்டிங் அதாவது நீங்கள் இந்த ஒருக்கா வந்து இப்போ ஒரு ஆள் வந்து ஒருக்கா அந்த ஃபார்ம் என்னன்னா திருப்பி என்ன எங்களுக்கு அதை எடிட் பண்ணக்கூடிய மாதிரி பண்ணணும்னு சொன்னால் எடிட் பண்ண. அதாவது இப்போ நாங்கள் ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஒன்று எடுக்க போகிறோம்னா அது எங்களுக்கு தேவையாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு இப்போ எக்ஸாம் பேப்பர் தானே, அப்போ ஒருக்கா நாங்கள் ஆன்சர் டைப் பண்ணி போட்டு திருப்பி எடிட் பண்ணி மாற்றி கொண்டு இருக்க மாதிரி எங்களுக்கு தேவைப்படாது. அப்போ அதான் நான் ஒன் பண்ணிட்டேன். அதுமாதிரி அடுத்த சொல்லியான வந்து இப்போ ஒரு ஆள் ஒருக்கா தான் செய்யலாம் வேண்டாம் மாதிரி கேட்டுருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஆள் ஒருக்கா செய்ய தேவையில்லை.
ஒரு ஆள் வந்து எத்தனை இருக்கான் செய்ய இந்த எக்ஸாம் பேப்பர் ஒருக்கா செஞ்சு போட்டு 1 மந்த்துக்கு பிறகு செய்யலாம். இல்லாட்டி 1 வருஷத்துக்கு பிறகு செய்ய முடியும். இப்போ 10ஆம் ஆண்டு பட்டேன்னா நான் 11ஆம் ஆண்டு பேப்பர்லாம் செய்யணும்னா 10ஆம் ஆண்டுலேயே சில பேர் 11ஆம் ஆண்டு பேப்பர் செய்யறதுக்கு ஆர்வப்படுவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து இப்போ செஞ்சு போட்டு திருப்பி நான் 11ஆம் ஆண்டு வந்த பிறகு திருப்பி வந்து லிங்கை கிளிக் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்க வேண்டாக்காக நாங்கள் அதை எதுவுமே செய்ய வேணாம் அப்படின்றவங்களாக இருக்கும். ரைட், ஒரு ஆள் வந்து எத்தனை இருக்காமல் செய்யலாம். ரெண்டு ஓகே கொடுத்துக்கணும். இல்லை கட்டாயங்களுக்கு இப்போ நீங்கள் பர்சனலாக ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பர்சனல் கிளாஸ் வந்து ஒரு ஆள் வந்து ஒருக்கா தான் செய்யணும்னு சொல்லி கட்டாயம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் மார்க்ஸ் இப்போ என்ன தரத்தில் இருக்கான்னு சொல்லி அவர் அறிவுன்னு சொன்னால் என்ன ஒரு ஆள் வந்து ஒருக்கா செய்யக்கூடிய மாதிரி கொடுத்துருவேன். கட்டாயம் ஒரு ஆள் ஒருக்கா தான் செய்வேன். அவருக்கு வர்ற மார்க்ஸுன்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மார்க்ஸாக இருக்கும். இப்போ 2-3 இருக்க செஞ்சாங்கன்னா 100 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் அதில் நாங்கள் தவிர்க்கணும்னு சொன்னாங்க. இப்போ பர்சனல் கிளாஸ் நடத்தும் போது ஒரு ஆள் ஒரு கதை செய்யணும்னு சொன்னால் அவர்கிட்ட இது வந்து எங்களுக்கு அறியணும்னு சொன்னால் ஒரு ஆள் ஒரு கதை தேவைன்னா அதை கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ நான் செட் பண்ணுற பேப்பர்கள் நார்மலாக இப்போ எல்லாருமே செய்யக்கூடிய மாதிரி இருக்க மாட்டேதால நான் இப்போ நார்மலாக இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சு பண்ணுறேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. சரியா, ரைட், அவ்வளோ தான் நாங்கள் செட்டிங்லாம் செய்ய வேண்டிய அவ்வளோ தான். இப்போ நாங்கள் போவோம் கொஸ்டினுக்கு போவோம். இந்த கொஸ்டின் போயிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, இதில் வந்து பாருங்க, இதில் வந்து பர்பிள் கலர் இருக்கு, அதில் பேக்ரவுண்ட் வந்து லைட் பர்பிளில் இருக்கு. எனக்கு அப்படி வேணாம், எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நான் இதில் வந்து மேலே கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா ஹெடரில் வந்து என்ன கொடுக்குறது. இப்போ ஹெடரில் வந்து நாங்கள் ஃபோட்டோ இது போடணும்னா ஃபோட்டோ போடலாம். இப்போ ஸ்டடி வித் பிஎல்ஏ கொடுக்கணும், அந்த ஐக்கானை வந்து நீங்கள் இதில் சூஸ் இமேஜ் என்ன கொடுத்து நீங்கள் அந்த ஐக்கான் வந்து அதில் போகும், ஃபோட்டோவில் போகும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஃபோட்டோ போடலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலரில் இந்த நான் எதுக்குனாலும் ஒரு இந்த டார்க் இந்த கலரில் கொடுத்துருவேன். அதுக்கிட்ட மாதிரி எங்களுக்கு கலர் இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் கேட்டுக்க கொஞ்சம் டார்க்காகவே நான் அதையும் கொடுக்குறேன். ஃபன் ஸ்டைல் கேட்டுனால வந்து பேசிக்கில் கிடக்கு நான் டைப் பண்ணி கீழே உள்ள லாஸ்ட் கொடுக்குறேன். அது உங்களுக்கு விரும்பி நீங்கள் கொடுத்துக்கணும். இதில் கொடுத்துட்டு அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்தா தான் நான் அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பர்பிளாக இருந்தால் இப்போ எங்களுக்கு ஆரஞ்சுக்கு மாறி இருக்கேன். ரைட், டைட்டில் வந்து கிளிக் பண்ணணும்னு சொன்னாலும் கீழே டைட்டில் மேலே வந்துடும். அப்போ எங்களுக்கு தேவையில்லை. ஓகே, ரைட், இப்போ எல்லாமே எங்களுக்கு ஓகே, மேலே உள்ள ஹெடர் எல்லாமே எங்களுக்கு முடிஞ்சுது. ஃபோட்டோ போடணும்னா ஃபோட்டோ நீங்கள் போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டினுங்களை போவோம். இப்போ எல்லா கொஸ்டினும் ரைட், இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து ஏற்கனவே செட் பண்ணலாம் பாருங்க, இதில் ஸ்டார் விழுந்துட்டு இருக்கு. அது எப்படி விழுன்னு சொல்ல பாருங்க, இந்த செட்டிங்கில் தான் இருக்கு. இந்த கொஸ்டினில் வந்து டிஃபால்ட்டாக என்ன மாதிரி இருக்கும்னு சொன்ன மாதிரி கேட்டுக்காங்க. அதில் வந்து நான் இதை வந்து ஒன் பண்ணிருக்கேன் சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஒரு கொஸ்டின் இது என்ன காரணம் சொன்னால் ஒரு கொஸ்டினை வந்து அவர் கட்டாயம் செய்யணும். செஞ்சு போட்டு அடுத்த இப்போ ஒரு ஃபோமை வந்து எங்களுக்கு அனுப்பும்போது கடைசியாக லாஸ்ட்டாக அனுப்பும்போது எல்லாமே அதில் கேட்கப்பட்ட கேள்வி எல்லாமே செஞ்சுட்டு போட மாட்டாங்க. இதை நாங்கள் கொடுக்குறோம். அப்போ அதில் வந்து நிறைய இருக்கும். இல்லை அவர் எனக்கு ஒரு கேள்வி செய்யாமலும் எனக்கு அனுப்பலாம்னு சொன்னால் அது கூட இருக்கும். இப்போ எக்ஸாம் பேப்பர் சொன்னால் கட்டாயம் எல்லா கேள்வியுமே செஞ்சுருக்க தானே வேணும். அப்போ அதனால் வந்து நான் வந்து கிளிக் பண்ணி பண்ணுறோம். ரைட், அதான் அது அதாவது ஃபோமில் எங்களுக்கு ஃபோமில் எதுவுமே மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபோம் அது எங்களுக்கு அப்படியே இருக்கணும் சொன்னால் எங்களுக்கு தேவையில்லை. ரைட், அடுத்த இப்போ கொஸ்டினுக்கு வந்தோம்னு சொன்னால் கொஸ்டினில் வந்து பாருங்கள், இப்போ இந்த ஸ்டார் அது அந்த ரீசன் தான் ஸ்டார் என்ன சொன்னால் இந்த கொஸ்டினில் வந்து டைட்டில் நான் கொடுப்போம் என்ன மாதிரி சொல்லி. ரைட், அப்போ நான் கொடுக்குறேன் 2x3 எவ்வளோன்னு சொல்லி கேட்குறேன். ரைட், 2x3 எவ்வளோன்னு சொல்லி கேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன டைப் இருக்குன்னா மல்டி சாய்ஸ்ன்னு கிடையாது. இதில் வந்து பாருங்கள் ஆன்சர் வந்து எங்களுக்கு ஷார்ட் ஆன்சராக கொடுக்கலாம், இல்லை பேராகிராஃபாக கொடுக்கலாம், செக் பாக்ஸாக கொடுக்கலாம், ட்ராப் டவுன் இப்படி கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் ஆன்சர்னு சொன்னால் எங்களுக்கு என்ன இப்போ மட்ஸ்ன்னு சொன்னால் கரெக்டாக ஷார்ட் ஆன்சர். பேராகிராஃப்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அதில் கொஞ்சம் பேராகிராஃப் தேவைப்படும் சொன்னால் ஒன்று வந்து விவரிக்க விளக்கு அப்படின்லாம் தருவாங்க. அப்போ அந்த டைமில் நாங்கள் பேராகிராஃப் கொடுத்து அதில் டைப் பண்ண சொல்லிவிடலாம். அந்த டைம் பேராகிராஃப் கொடுத்து நாங்கள் டைப் பண்ண சொல்லி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அவளுக்கு வந்து ஈஸியான மெத்தட் கிடையாது. அதில் நான் ஷார்ட் ஆன்சரை கொடுத்துட்டு இப்போ ஷார்ட்டாக இப்படி தான் டைப் பண்ணி கொடுப்பேன். 2x3 வந்து எங்களுக்கு என்ன எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு மெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கணுங்க. இப்போ சில விடங்களுக்கு என்ன ஒரு பரப்பளை காமிச்சோம்னா 2x3 பரப்பளை 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னா அவர் 2 தடவை 3 6 சென்டிமீட்டர் ஸ்கேட் தேவை. அப்போ நாங்கள் மேலேயே சொல்லி விடலாம் அவங்களுக்கு அந்த அலைகளை கொடுக்க வேணாம் சொல்லி சொன்னால் அலைகள் நான் இதை கொடுத்துட்டு இருக்கேன், அலைகளில் பிள்ளை வருவேன். அப்போ அதனால வந்து நாங்கள் மேலே அலைகளை தவிர்த்து கொண்டு அதை கட்டாயம் பேப்பர் செட் பண்ணணும்னா அலைகளெல்லாம் தேவைதான் முக்கியமானது. ஆனால் நாங்கள் இதில் வந்து தவிர்த்து கொள்ளணும். மேலே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் எழுதியிருக்கிற மாதிரி அந்த பெருமானங்களை மட்டும் சரியா பெருமானங்களை மட்டும் எடுக்கின்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் டைப் பண்ணி விடலாம். ஏதாவது டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அவங்க 2x3 சொன்னால் சென்டிமீட்டர் வர்க்கமாக தேவையில்லை. அவர் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் ஸ்கேட் தேவையில்லை. 6 மட்டும் போட்டால் காணணும் வரை. இப்போ நான் வந்துட்டேன். அப்போ கொடுத்துட்டோம் ஷார்ட் ஆன்சர் கொடுத்துருக்கோம். அப்போ நான் இதில் வந்து பாயிண்ட்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் இதில் பாருங்கள் ஒரு டிக் அடையாளமாக இப்போ பட்டியல் ஒரு டிக் போட்டுருக்காங்க. அப்போ அதை நாங்கள் கிளிக் பண்ணணும்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் வரும். இந்த கேள்விக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ். அந்த ஆன்சரை நாங்கள் கரெக்டான ஆன்சர் கொடுக்காம 2x3 எங்களுக்கு என்ன ஒரே ஆன்சர் மட்டும் தான் இருக்குது, அதாவது 6 மட்டும்.
அவர் கொடுத்தோம்னு சொன்னால் ஆன்சர் நாங்கள் கொடுத்துட்டோம். இல்லை வேற ஒரு ஆன்சர் இருக்கணும்னா இதில் வந்து வேற ஒரு ஆன்சர் அட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் சொல்லிக்கிறாங்க. அது வேற வேற நீங்கள் கிளிக் பண்ணி அதை கொடுத்துக்கணும். ரைட், அவ்வளோதான் எங்களுக்கு வேணும். இதை கொடுத்துட்டு டான்டா கொடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து அடுத்தது கேள்வி செய்யணும். ரைட், இப்போ அடுத்த கேள்வி ஒரு கேள்வி எங்களுக்கு என்ன டிஃபால்ட்டாக வந்தாலும் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ அடுத்து எனக்கு தேவை எப்படின்னு சொன்னால் பாருங்க, கீழே வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்க. ரைட், லாஸ்ட்டில் வந்து பாருங்க, லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ளஸ் ஐக்கான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டில். அதை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கொஞ்சம் லாஸ்ட்டில் கிடைக்காது, அந்த தெரியுது இல்லை போல இருக்கு உங்களுக்கு, மறைச்சிட்டு இருக்காரு போல. சரியா, அப்போ இந்த டைமில் வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணணும்னா அடுத்த கொஸ்டினுக்கான அடுத்த கொஸ்டின் வந்து நான் கொடுப்பேன் 10/5 என்ற மாதிரி கொடுக்குறேன். 10/5 அதுக்கு நீங்கள் ஷார்ட் ஆன்சர் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் மல்டி சாய்ஸ் கொஸ்டின் சொன்னால் மல்டி சாய்ஸில் கொடுத்துட்டு ஆன்சர் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரைட், பார்க்கலாம். மல்டி சாய்ஸில் கொடுப்போம். அப்போ 2x5 வந்து எனக்கு சயின்ஸ் பார்ட்மெண்ட் செட் பண்ணும்போது கட்டாயம் ஷார்ட் ஆன்சர் நாங்கள் கொடுக்க போகிறது தானே. ஈஸியாக நாங்கள் என்ன செய்யணும்னா மல்டி சாய்ஸில் கொடுத்துட்டு கொடுக்கலாம். ஈஸியாக இருக்குது. சரி, இல்லை நீங்கள் உங்களுக்கு இப்போ நாங்கள் செட் பண்ணும்போது எங்களுக்கு பஞ்சியாக இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன ஷார்ட் ஆன்சரில் கொடுத்துட்டு கீழே ஷார்ட் ஆன்சரில் வந்து ஒரு ஆன்சர் மட்டும் நாங்கள் டைப் பண்ணி கொடுத்து சொல்லி, இல்லாட்டி இதில் வந்து சயின்ஸ் சொன்னால் நம்ம 4 ஆன்சர் டைப் பண்ணி போட்டு 4 ஆன்சர் டைப் பண்ண வேண்டியது நேரம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் மீனாக ஆனால் ஷார்ட் ஆன்சர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டான நேரம் இருக்கும். அவைகளுக்கு அந்த எழுத்துப்படி அவைகளை வந்து என்ன செய்யணும், நான் பார்த்தோன்னே போட்டு போவாங்க. கொஞ்சம் எழுதக்கூடிய டைப் பண்ணக்கூடிய விட்டோம்னா எழுத்து எழுதப்படையெல்லாம் வராது. இந்த இங்கிலீஷ்ல எல்லாம் எழுத சொல்லி வந்தாங்க. ரைட், அப்போ இதில் வந்து ஆப்ஷனை கொடுப்போம். ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 10 கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பிங்க அட் ஆப்ஷன் கிடைக்க அது இது கிடையாது. அப்போ நாங்கள் அதை எங்களுக்கு வேணாம், அதை என்னத்துக்கு சொன்னாங்க. அதாவது இப்போ ஒரு 4 விடயத்தை 3 விடயத்தை தந்து போட்டு 4வது விட வந்து இப்போ அந்த விடையில் அந்த 3 விடையிலுமே இல்லாத விடைன்னு சொல்லும்போது நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த 2 அடுத்தது ஒரு 5 அடுத்தது 8 அடுத்தது 10 கொடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் நாங்கள் 4 ஆன்சர் கொடுத்துட்டோம். இந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் எங்களுக்கு கொடுத்துட்டோம். அப்போ தான் பாயிண்ட்ஸ் அவையில் கொடுக்கலாம். அதே மாதிரி தான் திருப்பி என்ன செய்யணும், சரியாக டிக் பண்ணணும்னா அதில் பாயிண்ட்ஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி இதில் பாயிண்ட்ஸ் மாற்றலாம். நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சேன். 20 பாயிண்ட்ஸ் எனக்கு செட் பண்ணி வச்சுக்கிறதால 20 பாயிண்ட்ஸ் எனக்கு வருவேன். 20 பாயிண்ட்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னால் முதல்ல நான் செட்டிங்கில் போய் செஞ்சுருக்கோம். ரைட், பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த பாயிண்ட் இதை நாங்கள் ஒன் பண்ணியிருந்தா தான் இந்த பாயிண்ட்ஸ் அங்கே இதை ஒன் பண்ணி போட்டு நீங்கள் ஒன்றா இங்கே வந்து பாயிண்ட்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு விரும்பின மாதிரி 20 பாயிண்ட்ஸ் ஆன்சர் நாங்கள் கொடுக்கணும். ஆன்சர் எங்களுக்கு என்னன்னு சொன்னால் 2 எனக்கு 10 5 2 வரப்போ அப்போ ஆன்சர் வந்து 2 இருக்கு. வேறு வேறு ஆன்சர் தான் நீங்கள் வேறு வேறு ஆன்சரையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது மல்டி சாய்ஸ் கொஸ்டின் தானே. ரைட், இதில் நீங்கள் ஒன்று 5 அப்படி இப்போ 3 வேணும்னு சொன்னால் 3 ஆன்சருமே நீங்கள் மேற்கூறிய ஜாவுக்குன்னா மேற்கூறிய ஜாவுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். 3 தேவை கொடுத்துவிட சரி. லாஸ்ட்லேயே மேற்கூறிய ஜாவும் கொடுத்தோம்னா லாஸ்ட் ஒரு ஆன்சர் வருவேன். அப்படி 2 விட 2 விட கொடுக்க தானே வேணும். அப்போ அதுக்காக 2 நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு வேறு 1 தானே வர பாருங்க, அதெல்லாம் நான் 1 கொடுத்துக்கலாம். டாண்டா கொடுத்தோம்னா அந்த கடி செட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு விரும்பின மாதிரி வேறு கேள்வி செட் பண்ணி பண்ணலாம். இப்போ நான் சில பேப்பர் செட் பண்ணிட்டேன். இப்போ நிறைய கேள்வி நான் செட் பண்ணி வச்சுக்கணும். இந்த நாங்கள் என்ன செய்யணும்னா இப்போ அனுப்பணும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்ப போகிறோம். அப்போ எப்படி அனுப்ப போகிறோம்னு சொன்னால் இப்போ பாருங்கள் மேலே வந்து பாருங்கள், அந்த மேலே மாற்றினது அதுக்கு மேலே இந்த முக்கோண அடையாளம் அந்த முக்கோண அடையாளத்தை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி நம்ம சொன்னால் இங்கே வரும்னு சொன்னால் பாருங்கள் இமெயில் நான் ஒரு ஆளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இமெயில் நான் அனுப்ப நம்பர் இந்த ஃபோன் நம்பர் நான் அனுப்ப போகிறேன். அதனால நான் என்ன செய்யணும்னா பக்கத்தில் அதுக்கு பார்த்து ரெட் கலர் பாக்ஸ் அதே மாதிரி இமெயிலுக்கு பக்கத்தில் உள்ளதுக்கு கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து லிங்க் எங்களுக்கு தருவாங்க. இந்த லிங்க் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது பாருங்கள், பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்போ அதில் வந்து நாங்கள் நிறைய செஞ்சோம்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பார்க்க ஈஸியாக இருக்கணும். அப்போ கொஞ்சம் நான் சிறுநாயகி போடலாம். சிறுநாயகி போட்டு இப்போ நாங்கள் இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கலாம். அமர்த்தி பிடிச்சி நீங்கள் காப்பி பண்ணி அனுப்பலாம். இல்லாட்டி கொப்பின்றதை கொடுத்தீங்கன்னா கொப்பி ஆகும். ரைட், இப்போ நாங்கள் யாருக்கு இப்போ வாட்ஸ்அப் குரூப் இல்லாட்டி ஃபைபர் குரூப் டெலிகிராம் ஏதோ ஒரு குரூப்னா நாங்கள் கொண்டே போடலாம். நாங்கள் கொண்டே போடுறோம். சரி, நான் உங்களுக்கு அனுப்பி போட்டு அதில் நான் கிளிக் பண்ணி அதை எக்ஸாம் பேப்பர் செஞ்சு பார்ப்போம். சும்மா குரூப்பில் அனுப்புற மாதிரி சும்மா அனுப்பிடுவோம். நீங்கள் உங்கள் குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இந்த ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா இவராக எனக்கு லிங்காக இருக்கப்பறேன். இந்த லிங்கில் நான் கிளிக் பண்ணுவோம். லிங்கை கிளிக் பண்ணால் நேரடியாக எக்ஸாம் பேப்பரில் வருவேன். கேஎஃப்சி பற்றி ஏற்கனவே பார்த்ததுனால கேஎஃப்சி வந்துருக்கு. ரைட், ஓகே. பார்த்தீங்கன்னா நேரடியாக கிளிக் பண்ணி நீங்கள் திருப்பி கிளிக் பண்ணி வேணும்னா கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கெல்லாம் நேரடியாக ஃபோன் உள்ள வருவேன்.
என்னோட ஃபார்ம் வந்து அழகாக வந்துருக்கு பாருங்க. நான் கொடுத்த மாதிரி கலர் எல்லாம் வந்துருக்கு. உங்களுக்கு விரும்பின கலர் வாங்கி கொடுத்துக்கலாம். சரி, நான் இது மேலே கொடுத்த டைட்டில் எல்லாமே வந்துருக்கு பாருங்க. ரைட். இப்போ என்ன செய்யணும்னா கட்டாயம் பாருங்க எல்லாமே நான் இந்த பாருங்க ஸ்டார் இந்த இதில் வந்து ஸ்டார் இந்த கேள்வி செய்யணும். இந்த கேள்வி கட்டாயம் செஞ்சால் தான் இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண முடியும். இல்லாட்டி இப்போ நான் இதை செய்ய கொடுத்து பார்த்தோம்னா கட்டாயம் நிரப்பு சொல்லி வந்திருக்கு. இதை செய்யுங்கன்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ கட்டாயம் செஞ்சால் தான் நாங்கள் அடுத்த கொடுத்துக்கலாம். அப்போ நான் என்ன சொல்ல முதலாவது கான்செப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது 2 கொடுத்துனாங்க. ரைட். சேவ் ஆகிட்டு சேவ் ஆகிருக்கு. அடுத்து 2 into 3 வந்து 6 கொடுத்துருந்தாங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு கிட்ட மாதிரி ஆன்சர் மட்டும் தானே கொடுத்துட்டு சப்மிட் கொடுப்போம். இது வந்து நீங்கள் ஸ்கோரை பார்க்க போகிறோம் செஞ்சுனாங்க. அப்போ இதில் வந்து வியூ ஸ்கோரை கொடுங்க. 40க்கு 40. சரி, 2 கல்யாணம் இருந்தால் 40க்கு 40. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னா ரைட் எங்களை ஃபார்ம் எங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு. ரைட். அப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா வேறு நிறைய கிரியேட் பண்ணி இப்படியே அனுப்பிக்கொள்ளலாம். இல்லைண்ணா திருப்பியும் ஒர்க்காக தானே செஞ்சு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் ஸ்கோர் பார்த்துட்டேன். திருப்பியும் எனக்கு எதை செய்யணும்னா திருப்பியும் அதே நீங்கள் கிளிக் பண்ணி திருப்பி நீங்கள் செய்யலாம். சொன்னால் நான் ஒரு ஆள் வந்து எத்தனை நேரம் ஒர்க்காக தான் செய்யணும்னு நான் கொடுக்கல தானே. இந்த ஆப்ஷன் நான் ஒன்று சொன்னால் ஒரு ஒர்க்காக தான் செய்யணும். இல்லை நாங்கள் 2-3 தடவை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் திருப்பி நீங்கள் உங்களுக்கு விரும்பின மாதிரி செஞ்சு போடலாம். அதே தான் சரி, திருப்பி நீங்கள் ட்ரையாக செய்யலாம். இதுலேயே நீங்கள் கீழே கேட்டு பாருங்க ஸ்கோர் கிளிக் பண்ணாமல் பண்ணலாமே அனதர் ரெஸ்பான்ஸ் இதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். நான் இதுலேயே கிளிக் பண்ணிக்கலாம் வியூ ஸ்கோர். ரைட். ஓகே. அப்போ நாங்கள் கூகுள் ஃபார்மில் கிரியேட் பண்ணிட்டோம். அப்போ நாங்கள் என்ன சொன்னால் அடுத்தது கூகுள் ஃபார்மில் வேறு என்னென்ன செய்யலாம்ன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், see you.